அன்பான பிள்ளைகளே, சிறுவர்களே, ஆண், பெண் சிறுவர்களே சொல்கிறேன். என் செல்ல பிள்ளைங்க நீங்கள். அந்த கிழமன் கெழுவிங்கள நான் மதிக்க மாட்டேன், அவங்களுக்கு கதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருட்டு நாய்ங்க அதுங்க, எச்சைங்க. அந்த நாட்டை கெடுத்துட்டு குட்டிச்சவரா, இந்த நாடு குட்டிச்சவரா போனதுக்கு அந்த தான் பிரியாணி கோட்டரை வாங்கி தூண்ட நாய்ங்க அதுங்க. அதுங்களுக்கு நான் கதை சொல்வதில்லை. ஏன்னா இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? ஜென்சி கிட்ஸுகளுக்கும் 2K கிட்ஸுகளுக்கும் சொந்தம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நாசம் பண்ணி பெற்ற பிள்ளைங்களை ரோட்டில் விடுற கதை கெழுவிங்களுக்கெல்லாம் நான் கதை சொல்ல மாட்டேன். இந்த ஜென்சி கிட்ஸை 2K கிட்ஸ் உங்களுக்கு தான் இந்த கதை. அதாவது நீங்கள் எல்லாம் ஜென் கதைங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் சைனா டவுஸ் சொல்லிட்டு ஒரு ஏரியா உண்டு. அங்கே ஒரு சீன துறவி ஒருத்தர் வந்து தோளில் ஒரு பையன் மட்டும் போட்டுன்னு இருக்கிற ஒரு சிலை இருக்கும். அது சிரிச்சு கொண்டே இருக்கும். அந்த சிலை சிரிக்கும். அமெரிக்காவில் சைனா டவுனில், சைனா டவுன் என்ற பெயர் அங்கே இருக்குது அந்த சிலை. அந்த சிலையில் என்னென்னா பாருங்களேன், இன்றைய அமெரிக்காவில் சீனர்கள் அதிகம் வசிக்கும் சைனா டவுன் பகுதியில் ஒரு சீனரின் சிலை உண்டு. பையை தோளில் சுமந்தபடி கம்பீர சிரிப்புடன் சிலை வடிவில் நிற்பவர் பெயர் தை. இவர் ஒரு ஜென் அறிஞர். சரியா? இவரை வந்து சிரிக்கும் புத்தன் கூட சொல்லுவாங்க. சரி, விஷயத்துக்கு நம்ம வந்துடும். இவர் எப்படின்னு சொன்னாங்க, அந்த தோல் பை இருக்குது இல்லையா, அதில் எப்போவுமே பார்த்தா அந்த மிட்டாய், சாக்லேட்ஸு, சின்ன சின்ன தின்ற பொருளுங்க, சின்ன சின்ன பரிசு பொருளுங்க இது மூலம் வச்சுன்னு இருப்பாரு. அங்கே அப்படி போவார். அவன் யாரை பார்த்தாலும் ஏதாவது உதவி கிதவினா ஒரு ரூபா கொடு அவ்வளோதான் கேட்பார். சுசிமா படம் கூட ஒன்று, செந்தில் படம் ஒன்று, பழைய சினிமா படம். 10 ரூபாலாம் கொடுத்தா வாங்க மாட்டார், 1 ரூபா தான் வாங்குவார். ஆமாம், விடு, அது மாதிரி கதைங்கள்லாம் வேண்டாம். 1 ரூபா தான் வாங்குவார். அப்புறம் அந்த மாதிரி கோயிலுங்க அங்கே இங்கே புத்த மடாலயம் எங்கேயா போனாலும் இந்த 1 ரூபி தான் கேட்பார். அது தனக்கு தேவையானதை வாங்கிப்பார், சாப்பிட்டுப்பார். அந்த பிள்ளைங்களுக்கு, விளையாட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள்ல இவரை பார்க்க முடியும். பிள்ளைகளும் வந்து அவரை சூழ்ந்து கொண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காட்சி வந்து ரொம்ப அற்புதம். அவர் பேர் வந்து தை. சரிங்களா? இப்படி இருக்கும். அந்த பொம்மையை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ ஜென் தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டவர் யாரையேனும் கண்டால் அவர்களிடம் ஒரு காசு கொடு என்பார். புத்தர் கோவில் வாசலில் நின்று கோவிலுக்குள் சென்று வருபவரிடம் ஒரு காசு கொடு என்று கேட்பார். இவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயம். அப்போ ஜென் ஆசிரியர் ஒருவர் 2 நாட்களாக இவரது போக்கை கவனித்து ஒருவர் வந்து ரொம்ப நாளாகவே யார் இவன், என்ன அந்த ஆள் இப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், ஜென் அப்படின்னா என்ன, பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் தோல் மேலே இருக்கிற அந்த பை இருக்குதுல, டமான்னு கீழே போட்டுடுறார். போட்ட உடனே இவர் பார்க்குறாரு, என்ன ஜென்னு என்றால் பொருள் என்ன அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. அந்த பை கீழே தூக்கி போட்ட பார்த்தீங்களா, அந்த பை அதை தூக்கி போட்டுக்கின்னு மறுபடியும் அவர் தன் போக்கில் நடக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் வெறும் பையப்ப, அதில் கொஞ்சம் பரிசு பொறுப்பு இருப்பா, ஜென்னின் பொருள் தான் மாட்டியிருப்பான், தூக்கி கீழே போட்டுருவான், மறுபடியும் தூக்கி மாட்டிப்பான், திருப்பியும் போவான், ஒரு காசு கொடு. இவ்வளோதாயா, இதுதாயா வாழ்க்கை, இதுதாயா ஜென்னு. காரு, பங்களோ, இங்களோ, திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், யாரும் சுனாமியில் சுற்றுருவா. பார்த்துக்க, சுனாமி வருதுப்பா, பார்த்துக்க. ஜென் பசங்களா, இது உலகம். இந்த உலகத்தை நீ தான்